ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அரிசி மாவு அரைக்கிறதுக்காக இட்லி தோசைக்காக அரைக்கிறதுக்கு ரேஷன் அரிசி எடுத்துருக்கிறேன். நான் வந்து எப்போவுமே ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். நல்ல அரிசி போடுவேன் அப்பப்போ மட்டும். ஏதோ ரொம்ப அதிகமாக அரைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் அப்போ சேர்த்திக்குவேன். மித்தபடி நான் வந்து சேர்த்த மாட்டேன். இப்படி ரேஷன் அரிசியே தான். நீங்கள் பாருங்கள், அரிசியை நல்ல அரிசி மாதிரியே இருக்குது பாருங்களா. கல் இதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து 2.5 படி. இதில் வந்து 2.5 படி நான் போட்டிருக்கிறேன் அரிசி. உளுந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த உளுந்து வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊர் கடைகளில் என்ன கிடைக்கிதுன்னு தெரியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நந்தி உளுந்துன்னு சொல்லுவாங்க அந்தியூரில். அது வந்து நல்லாவே கொஞ்சம் உபரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 போட்டிருக்குற ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/4 கப்பு. தெரியுதா இல்லையான்னு தெரியல. 1/4 கப்புங்க. இங்கே போட்டிருக்குறாங்க 1/4ன்னு. தெரியுதுங்களா? இதோடவே கூட வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இது கூட வந்து கொட்டமுத்து வந்து போடுவேன் நான். அப்புறம் இந்த இது பச்சரிசியில் போட்டேன்னா இட்லி வந்து வெள்ளை வெள்ளையாக வரும். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஜவ்வரிசி இருக்குங்கள, நம்ம பாயசத்துக்கு போடுவோங்கள்ல, அந்த ஜவ்வரிசி வந்து போடுவேன். அதுவும் நல்லாயிருக்கும். என்கிட்ட ஜவ்வரிசி இல்லாதனால நான் போடலை. கொட்டமுத்து வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அங்கே அக்கா வீட்டில் இருக்குது. இப்போ வாங்கிட்டு வந்து அதிலே போட்டுருவேன். நீங்களும் அது போட்டு பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நைட்டு இட்லி எப்படி வந்திருக்குங்கிறத நான் காட்டுறேன். உளுந்து வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா புதுன்னு நல்லா சீக்கிரம் அரைப்பட்டு நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து எப்படி இட்லி வருதுங்கிறத நான் காட்டுறேன்.